வருமானமே இல்லை, எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போறோம் என்ற கவலையில் கணவனை இழந்த மனைவி. பிள்ளை பசியுடன் இருப்பதை பார்த்து பரிதவித்து போகும் தாய். ஜீரோவில் இருந்த அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது எப்படி? எப்படி கோடீஸ்வரன் ஆனார்கள்? அந்த சிறுவன் வாங்கிய கடன் தான் என்ன? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இறுதி வரைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோவில் இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் கோடீஸ்வரனாக மாற்றிய கதை தான் என்ன, அதை பற்றி தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிரந்தரமான குடும்பம். அம்மா, அப்பா, பையன் மூவரும் தான். திடீரென தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்குறதுக்கே காசு இல்லை. இருந்த நகை நட்டு, வீட்டில் இருந்த சின்ன இடம் எல்லாத்தையுமே விற்றுட்டு அவங்க கையில் இருந்த காசு எல்லாமே செலவு பண்ணி அவருக்கு உடல்நிலையை பார்க்குறாங்க. ஆனாலும் அவரை காவந்து பண்ண முடியல. சிறிது காலம் கழித்து அவரும் இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து இருக்கிற காசை வச்சு அவங்க சாப்பாடு செலவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால சாப்பிட்றதுக்கு கூட வழியே இல்லை. பிள்ளை பசியோடு இருப்பதை பார்த்து பரிதவிச்சு போகும் தாய். அவருக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. அப்போ பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட போய் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வா, அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம உயிர் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையனும் அந்த ஊர் ஜமீன்தாரை பார்க்க போயிட்டு இருக்கிறான். அந்த இடம் சேர்ந்ததுமே அங்கே பார்த்தா நிறையா கியூவில் வரிசையில் நிறைய நபர்கள் நின்று கொண்டே இருக்கிறாங்க கிராமவாசிகள். ஏன்னு கேட்டால் ஜமீன்தார்கிட்ட வாங்கிய கடனால். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்குப்போக்கு சொல்கிறாங்க. என்னால் இந்த மாதம் காசு கொடுக்க முடியல, வட்டி அடைக்க முடியல, அடுத்த மாதம் சேர்த்து தரேன், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க இந்த பையன் எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறான். அவங்க சொல்கிறதையும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படியே ஒவ்வொரு ஆளாக சொல்ல வரிசை நவுந்துக்கிட்டே போகுது. ஆட்களும் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இவனுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவன் ஒரு 2வது ஆளாக நிற்கிறான். அப்போ ஜமீன்தார் பார்த்து ஒரு ஆளை கேட்குறாரு, நீ எவ்வளோ நாள் தான் காலக்கெடு கேட்ப? வருமானமே இல்லைன்னு சொல்கிற. வருமானம் நம்மளை தேடி வராது, நம்ம தான் வருமானத்தை தேடி போகணும். சம்பாதிக்க வழி தெரிஞ்சவன் எந்த சாக்குப்போக்குமே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமவாசியை பார்த்து ஜமீன்தார் அவர் கேள்வி கேட்குறார். அதற்கிடையிலேயே ஒருவர் குனிஞ்சி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு துர்நாற்றம். என்னன்னு பார்த்தீங்கன்னா செத்துப்போன எலி. அந்த எலியை ஜமீன்தார் பக்கம் அவர் கொண்டு வர. அதை பார்த்துக்கிட்டே அந்த இருந்த சிறுவன் ஜமீன்தார்கிட்ட எனக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்குறான். என்ன கடன் வேணும் அப்படின்னு ஜமீன்தார் சிறுவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், செத்துப்போன எலியை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். செத்துப்போன எலியை வச்சு நீ என்னப்பா செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஜமீன்தார் கேட்டுட்டு செத்துப்போன எலியை அந்த பையன்கிட்ட கொடுத்ததாக ஒரு கணக்கில் எழுதி வைக்கிறார். இந்த பையன் என்னிடம் செத்துப்போன எலியை கடனாக வாங்கிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம எந்த கடன் வாங்கினாலும் சரி, யாருக்கு ₹1 கொடுத்தாலும் சரி, ஒரு நோட்டில் வரவு செலவு கணக்கு தெளிவாக எழுதிக்குங்க. அப்போ தான் நம்ம நிதிநிலையை கடைசி வரைக்கும் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு முடியும். அந்த சிறுவனோட மூளை அப்போ தான் வேலை செஞ்சிச்சு. அந்த செத்துப்போன இலையை எடுத்துக்கிட்டு நேராக சந்தைக்கு போனான். சந்தையில் எல்லாரும் பொருட்கள் விற்கிறத பார்த்துட்டு இவனும் ஒரு ஓரமாக அந்த எலியை வச்சுட்டு உட்கார்ந்தான். பூனை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒருவர் இந்த எலியை வச்சிருக்க அந்த சிறுவனை நோக்கி பார்க்குறாரு. பூனை வளர்ப்பவர் அந்த சிறுவனை நோக்கி வருகிறார். அந்த சிறுவன் சொல்கிறான், நீங்கள் நிறைய பூனை வச்சுருக்கீங்க, அதுக்கு உணவாக இதை பயன்படுத்திக்கலாம், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்துப்போன எலியை அந்த பூனை வச்சிருக்கவரிடம் அந்த பையன் ஒப்படைச்சிடுறான். அவரிடம் காசு இல்லை, என்கிட்ட கல்லை தான் இருக்குது, தின்பண்டம் தான் இருக்குது, அதை வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நான் வாங்கிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் 2 பை நிறையா நிலக்கடலையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். போகிற வேளை பார்த்திங்கன்னா பெரிய மலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விறகு வெட்டிக்கிட்டு மேலிருந்து கீழே இறங்கி வராங்க. அதை அந்த சிறுவன் பார்த்துக்கிட்டே செல்கிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் வாங்கிட்டு போன நிலக்கல்லையை ஒரு பக்கமாக ஒரு ஓரம் வச்சுட்டு பகுதியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நிறையா தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான் ஒரு டம்ளரோட. மலையிலிருந்து கீழே இறங்கி வரவங்களுக்கு கண்டிப்பாக சோர்வாக வருவாங்க, தண்ணி தேவைப்படும், ஏதாச்சும் திங்கணும் போல இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களோட பசியையும் தாகத்தையும் தீர்க்கிற மாதிரி அந்த நிலக்கடலையும் தண்ணீரையும் கொடுக்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையன் காசும் வாங்கிக்கிறான். அந்த நிலக்கல்லையும் விற்று போகுது, காசும் நிறைய கையில் இருக்குது, தண்ணீரும் விற்று போகுது. மீண்டும் இதையே என்ன பண்ணுறான், அந்த காசை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் நிலக்கடலை வாங்குறான், தண்ணீர் கொண்டு வந்து இதையே வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். திரும்பவும் அவன் யோசித்தான், நம்ம ஏன் இந்த விறகை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்மளும் காசாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சிறுக அந்த காசை சேமித்து வச்சிருந்து மலை ஏறி அந்த விறகை வெட்டிட்டு வந்து இவனே கிராமவாசிகளுக்கு கொடுக்குறான். கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா வாசிகள் மேலே ஏறி விறகு வெற்ற அந்த
கஷ்டமான வேலை அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த பையன் அந்த ஈஸியாக அந்த வேலையை முடிச்சுட்டு விறகு எடுத்தாந்து கொடுத்துட்டு அவன் காசு வாங்கிக்கிறான். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, கிராமம் முழுவதுமே அவன் அந்த விறகு வெட்டுற வேலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து காசை கைப்பற்றுறான். ₹1 கூட வழி இல்லாத அந்த சிறுவன் கடனை மட்டும் வாங்கிட்டு வந்து காசை மட்டும் வீட்டில் வச்சுருந்தானா கண்டிப்பாக அவனால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு செத்துப்போன எலியை வாங்கிட்டு வந்து அவன் அதுலேருந்து காசை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். நம்மள்ட்ட காசு இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. நம்மள்ட்ட என்ன மூலதனம் இருக்குது, அதை வச்சு நம்ம மென்மேலும் எப்படி உயர்றது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர்த்து, நம்மள்ட்ட வருமானம் இல்லை, காசு இல்லை அப்படிங்கிற விஷயத்த புலம்புறதை விட்டு அதை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும், எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஜீரோவில் ஆரம்பித்த அந்த ஏழை சிறுவனின் வாழ்க்கை இன்னைக்கு விறகு வெட்டி கொடுத்து வியாபாரம் பார்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வளர்ந்து நிற்கிறான். அந்த கடன் கொடுத்த ஜமீன்தாரை பார்க்க அவன் ஒரு தங்க எலியை செஞ்சு அந்த ஜமீன்தாரை கிட்ட கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கான். கீழே நின்ன கூட்டத்தை தாண்டி அந்த சிறுவன் அந்த ஜமீன்தாரை நோக்கி முன்னோக்கி செல்கிறான். ஜமீன்தார்கிட்ட, நான் உங்கள்கிட்ட ஒரு இடம் கடன் வாங்கியிருந்தேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்தாங்க இந்த தங்க எலியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கொடுக்குறான். நான் எப்பப்போ உனக்கு தங்கத்தை பரிசாக கொடுத்தேன், கடனாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் கேட்குறார். இல்லை, நான் செத்து போன எலியை கடனாக வாங்கிட்டு போனேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஜமீன்தார் நோட் எடுத்து பார்க்குறார். இந்த சிறுவனிடம் கடனாக நம்ம எலி கொடுத்துருக்கோம், செத்து போன எலியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் இப்படி வளர்ந்த அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம முதலீடு என்ன வச்சுருக்கோம், கையில் காசு யார் தரா, எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய மூலதனமே நம்மளோட மூளைதான், நம்மளுடைய திறமை தான். நம்ம அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறோம், யாருக்கு என்ன தேவையோ தேவையறிஞ்சு நம்ம எதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. செத்து போன எலியை வச்சு கூட நம்மளால் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியும்னு அந்த சிறுவன் அப்போ நினச்சி பார்த்தானா என்னன்னு தெரியாது. அதே அவனுக்கு மூலதனமாக இருந்து இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரவனான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துருக்கு. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம எதில் முதலீடு செய்கிறோம், எதில் லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்து நம்ம முதலீடு செய்யணும். நம்ம செய்கிற முதலீடுலேருந்து தான் நமக்கு லாபம் பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்கிற தொழிலில் இன்றைக்கி ₹1 வந்துச்சுன்னா அந்த லாபத்தையும் எடுத்து அந்த முதலையும் எடுத்து இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த முதலையும் சேர்த்து லாபத்தோட இன்னும் வேறு எதில் முதலீடு செய்யலாம், அதில் எப்படி ₹10 வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ₹10 வருமானம் வருது, இதெல்லாம் ஒரு காசாக நினைக்காதீங்க. ₹10 ₹100 30 நாளைக்கு என்ன ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு பாருங்கள். 3000 ஒரு மாதத்துக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் சரி, அதே மாத வருமானமாக இருந்தாலும் சரி, அதை வச்சு மென்மேலும் நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கையில் காசே இல்லை, வருமானமே இல்லை, எப்படி முதலீடு செய்வது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. நம்ம கையில் ஒரு ₹1000 காசு இருந்தால் போதும், சாதாரண ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டேபிள் இருந்தால் போதும். நெடுந்தூரம் பயணம் செய்கிறவங்க நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வெயில் அடிக்கும், எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தான் மரம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டில் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு நிற்கிறதுக்கு நெல் கூட இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு கடையை வைங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வைங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைங்க. அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியும். தினசரி நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரோட்டு கடையில் போடுற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை, டீ கடை தான் நாளைக்கு நிறைய பெரிய ஒரு ஹோட்டலாக நம்மளுக்கு மாற்றி தர வழிவகுக்கும். இன்றைக்கி நமக்கு அந்த கடையில் ஒரு ₹1000 வருமானம் வந்துச்சுன்னா ₹500 எடுத்துகிட்டு போய் அன்னாட சேமிப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டுடணும். சேமிப்பு மட்டும்தான் நாளைக்கு நமக்கு எதிர்காலத்துக்கு உதவும். எந்த ஒரு பணமும் வேறு யாருமே நமக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக உதவ மாட்டாங்க. அவசர தேவைக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வச்சுருங்க, தேவைக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வச்சுருங்க. சேமிப்புக்குன்னு உள்ள தொகையை எப்பயுமே எடுக்காதீங்க. அவசர கால நிதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஷாப்பிங்க்கோ இல்லை தீபாவளி செலவோ மந்த்லி பட்ஜெட்டோ ஏதோ ஒரு சமயத்துக்கு அது உதவக்கூடியதாக இருக்கும். அந்த அவசர கால நிதி சேமிப்பு தேவை அப்படிங்கிறது தேவைக்கு உள்ள காசை அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க. சேமிப்புக்கு உள்ள காசை எக்காரணத்தை கொண்டும் அதில் தொடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய அது வாழ்க்கை, எதிர்காலம். சேமிப்புன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம அந்தரத்தில் தான் இருக்கணும். அது மாதிரி வருமானமும் நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. கையிலேயே இருக்கக்கூடிய தொழிலை வச்சு நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய முதலீடு செஞ்சு நிறைய லாபத்தை பார்க்குறதுக்கு முடியும். முதலே இல்லை, கையில் காசே இல்லை அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு இன்னிலிருந்து நம்மளாலும் சம்பாதிக்க முடியும். ₹1 இருந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன முதலீடு செஞ்சு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செயல்படணும். அப்போ தான் நம்மளால் நிறைய காசு சம்பாதிக்க முடியும். அந்த சிறுவனை போல் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முடியாட்டினாலும் ஒரு வீடு, வாசல், ஒரு நிலம், கடனில்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்கிறதுக்கு முடியும். எக்காரணத்து கொண்டும் வீடு கட்டுறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ, தொழில் தொடங்குறதுக்கோ, வேறு
எந்த ஒரு செய்திக்காக இருந்தாலும் சரி கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. ஏன்னா வாங்கிய கடனுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்க பொருளை விற்றாலும் நம்மளால் கடனை அடைக்க முடியாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே கல்லை கட்டிக்கிட்டு கடலில் இறங்குறதுக்கு சமம். நம்ம கல்லை கட்டிட்டு கடலில் இறங்குனா நம்மளால் எந்த அளவுக்கு நீந்தி வெளிவர முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம கடன் வாங்கி பண்ணுற தொழிலும் வாங்கி வச்சிருக்க வீடும் நிலமும். எதை விற்றாலும் கடன் அடைக்க முடியாது. சம்பாதிங்க, சிறுக சேமிங்க. சேமிக்கிற பணத்திலேருந்து நம்மளால் என்ன வாங்க முடியும்? நிலம் வாங்க முடிஞ்சாலும் சரி, வீடு வாங்க முடிஞ்சாலும் சரி, அதை வச்சு வாங்குறதுக்கு பாருங்கள். கடனை வாங்கிட்டு நம்ம வீடு இடம் வாங்கினோன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு முடியாது. கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை சேமிப்பு. அந்த ஏழை சிறுவனால் யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை அதையே நம்மளால் யோசிக்க முடியாது, நம்மளால் செயல்படுத்த முடியாது. நம்மளாலையும் முடியும். ஜீரோவில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளாலையும் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். நமக்கு அந்த திறமை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வீண் செலவை தவிர்த்து, ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து சிக்கனமாக செயல்படுங்க. சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். சிக்கனம் மட்டும்தான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுக்கும். சேமிப்பு மட்டும்தான் நமக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு நண்பனாகவும் நல்ல ஒரு எதிர்கால தூணாகவும் நமக்கு தாங்கி நிற்கும். சேமிப்பு இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்காது. சேமிப்பு போக செலவு செய்யுங்க. செலவு செஞ்சுட்டு சேமிக்க நினச்சா என்றைக்குமே சேமிக்கிறதுக்கு முடியாது. அந்த சிறுவனை போல் நீங்களும் முயற்சி செய்யுங்க. ஜீரோவில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உந்துவேகமாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.